ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். உங்களுக்கும் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட நேம், அதை பத்தின டீடைல், அதோட இமேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோல ஆரி ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல் பத்தின கம்ப்ளீட் டீடைல் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல காட்டியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நீங்க பிராக்டிஸ்க்கு வாங்கணும்னு கிடையாது. நான் ஆப்ஷனல்ல மென்ஷன் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ்க்கு ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப வாங்கினா மட்டும் போதும். அண்ட் ஒரு மெட்டீரியலும் நீங்க 10 கிராம் மட்டும் பிராக்டிஸ்க்கு வாங்குனீங்கன்னா போதும். எல்லா மெட்டீரியலும் ஏதோ ஒரு கலர் மட்டும் பிராக்டிஸ்க்கு வாங்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைங்கிறப்ப மட்டும் வேற கலர்ஸ் வாங்கினா போதும். ஸோ எல்லாமே வந்து நீங்க ஒரே அடியா வாங்கி போடும்போது எல்லா மெட்டீரியலும் வந்து ஃபேடும் ஆயிரும், உங்களுக்கு மணியும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஸோ கொஞ்சமா மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைங்கிறப்ப நீங்க நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் எல்லா மெட்டீரியலுமே நீங்க தனித்தனி ஜிப் கவர்ல வந்து போட்டு வைக்கும் போது தான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகாம உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். இனி வந்து மெட்டீரியல்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் 18 இன்ச் ஸ்டாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கீழே புஷ் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜரி த்ரெட். ஜரி த்ரெட்ல டயால்ஜி பிராண்ட் இருக்கு, A1 பிராண்ட், ரெண்டுமே நல்லா இருக்கும். டயால்ஜி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், ஆன்டிக் கோல்டு 4 கலர் வந்து அவைலபிளா இருக்கும். A1 மம்தாலையும் வந்து உங்களுக்கு அது மாதிரி கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A1 மம்தால நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரும் வச்சிருக்கேன். இது இல்லாமல் காப்பர், ஆன்டிக் அதெல்லாமே இருக்கும். கலர் ஜரி த்ரெட்டும் இருக்குது. அது வந்து பிராண்டட் கிடையாது, இந்த மாதிரி பிராண்ட் நேம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற ஜரி த்ரெட் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜரி த்ரெட் வாங்கும்போது அதோட எஜ்ஜில் வந்து கொஞ்சம் பிரித்து பாருங்கள். அதில் த்ரெட் இருந்தால் மட்டும் வாங்க. ஒயிட் கலர் ஆர் எல்லோ கலர் ரெண்டு கலரில் ஏதோ ஒரு கலர் த்ரெட் இருந்தால் வாங்கிக்கோங்க, நரம்பு இருந்தால் வாங்க வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்ல வந்து டபுள் பெல் பிராண்ட் நல்லா இருக்கும். டபுள் பெல் பிராண்ட்லயும் எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். டார்க் ஷேடும் இருக்கும், டல் ஷேடும் இருக்கும், எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். டபுள் பெல் பிராண்ட் கிடைக்கல அப்படின்னா லோட்டஸ், KAP, GV இந்த மாதிரி நிறைய பிராண்ட் சில்க் த்ரெட் இருக்கு. நீங்க எது வேணா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது, கட் ஆகிட்டே இருக்குன்னா அது நல்ல சில்க் த்ரெட் இல்லை உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் அழகாக வருதுன்னா அந்த சில்க் த்ரெட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்ல வந்து ஷேட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், ஒரு கோன்லேயுமே வந்து அந்த ஷேட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஷேட் நம்பர் பார்த்து தான் வாங்கணும். சில்க் த்ரெட் வாங்கும்போது நம்ம ஒரே கலரில் 2 சில்க் த்ரெட்டாக வாங்கணும். ஷேட் நம்பர் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஷேட் நம்பர் 4ன்னு போட்டிருக்கு. இதில் பாருங்கள் ஷேட் நம்பர் 22N போட்டிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பிங்க் மாதிரி தான் இருக்கும், லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்படி கவர் மேலே வச்சு பார்க்கும்போது பாருங்க, ஒரு கோன் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, ஒரு கோன் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஷேட் நம்பர் வந்து வேற. இப்போ வந்து நான் இந்த ஆங்கிளில் காட்டுறேன் பாருங்க, நல்லா தெரியும் ரெண்டுமே வந்து வேற வேற பிங்க் கலர். ஸோ அந்த ஷேட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து GV பிராண்டில் இந்த மாதிரி மல்டி கலர்ஸும் இருக்குது. மல்டி கலர்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நான் காட்டுறதுக்கு வேண்டி இந்த பிராண்டில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஷீட்டை வந்து ஷேட் நம்பருக்கு சீட்டை எடுத்து நீங்கள் இந்த கோனில் இருக்க ஹோல்லையே சொருகி வச்சுக்கோங்க. அப்போ வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஷேட் நம்பர் மறக்காமல் இருக்கும். ஸோ மெயினாக வந்து சில்க் த்ரெட் வாங்கும்போது ஒரே கலரில் ஒரே ஷேட் நம்பரில் 2 கோன் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஃபேப்ரிக் க்ளூவில் பெருசும் இருக்குது, சிறுசும் இருக்குது, நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிசர். சிசர் வந்து உங்கள் வீட்டில் இருக்க சிசர்ஸே நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெய்லரிங் த்ரெட். ஒரு கோல்டு கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் கோன் வந்து ப்ராக்டிஸ்க்கு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீடில்ஸ். இந்த நீடில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த நீடில்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் நீடிலும் இருக்கும், டூலிப் நீடிலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சின்ன கையூசி. இந்த கையூசி பார்த்தீங்கன்னா நமக்கு பீடு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், ஜர்தோசி உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். சில நேரம் வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணாலும் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நீடில். ஃப்ரெஞ்ச் நாட் நீடில்னு சொன்னீங்கன்னாவே அவங்களே தருவாங்க. அந்த தண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலாக இருக்கும், நமக்கு வந்து நிறைய த்ரெட்டு வந்து உள்ளே சொருகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பெரிய ஃப்ரெஞ்ச் நாட் நீடிலும் இருக்குது, சின்னதும் இருக்குது, எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் நீடில். இது வந்து த்ரெட்டு ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய நீடில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ல மட்டும்தான் நமக்கு சின்ன ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் தடிமனா இருக்கும். நெக்ஸ்ட் பீட் ஒர்க் நீடில். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பில் வந்து ஒரு 10 பீட் கோர்க்கலரும் நமக்கு வந்து லேசான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது வந்து அதிகமாக பீட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில நேரம் இதுலேயுமே நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி நீடில்னே சொல்லுவாங்க. இது ஜர்தோசி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்து கீழ் போர்ஷன் வந்து உடனில் இருக்கும், மேலே வந்து நீடில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டூலிப் நீடில். இந்த நீடிலும் வந்து த்ரெட் ஒர்க்லேயும் இருக்குது, பீட் ஒர்க் நீடிலும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் நீடில் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அயன் நீடிலே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
நம்பர் 14 பார்த்தீங்கன்னா, த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. 24, 23 எல்லாம் பார்த்தீங்கன்னா, பீட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த நீடில்ல பீட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பீட் அந்த மாரி தான் கோர்க்கிற மாரி இருக்கும். அந்த அயன் நீடில்ல பீட் ஒர்க் கோர்க்கிற அளவு நெறைய பீட்ஸ் வந்து இந்த டூலிப் நீடில்ல கோர்க்க முடியாது. ஸோ, அது பீட் ஒர்க்குக்கு கொஞ்சம் டூலிப் நீடில் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, நெறைய டைம்ஸ் பீட வந்து லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பீட்ஸ். பீட்ஸ்ல வந்து நெறைய பீட்ஸ் இருக்கு. சுகர் பீடு 2 mm, 3 mm, 4 mm அந்த மாரி நெறைய டைப்ஸ் இருக்கு. சுகர் பீட்ல பார்த்தீங்கன்னா, பிரிசோ பிராண்டு, ஏ ஸ்டார் பிராண்ட் 2மே நல்லாருக்கும். ஏன் வந்து இந்த 2 பிராண்ட பர்ட்டிகுலரா வாங்கணும்னு சொல்றோம் அப்டின்னா, சுகர் பீட்ல வந்து நம்ம லோக்கல் பிராண்ட்ஸ் ஏதோ ஒண்ணு வாங்குனீங்க அப்டின்னா, நெறைய பீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுல வந்து நார்மல் ஹோல் இருக்க பீட்ஸே கொஞ்சமா தான் இருக்கும். மத்த எல்லாமே அன்ஈவனா இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி இருக்கும். கோணல் மாணலா இருக்கும். சைஸ் வேற வேறயா இருக்கும். பட் இந்த பிரிசோல வந்து ஓரளவு வந்து பீட்ஸ் ஒரே மாரி இருக்கும். கொஞ்சம் தான் வந்து வேஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். ஏ ஸ்டார்லயும் வந்து மோஸ்ட்லி ஓரளவு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த 2 பிராண்ட்ல வாங்கிக்கோங்க. சுகர் பீட்ல நெறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாம். காப்பரா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், ஆன்டிக்கா இருக்கட்டும், அந்த மாரி உங்களுக்கு எந்த பீட் வேணுமோ அந்த பீட் வந்து வாங்கிக்கலாம். சுகர் பீட் இல்லாம இன்னும் நெறைய டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பீட்லாம் வந்து என்னென்னன்னு பார்க்கலாம். சுகர் பீடுக்கு நெக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 mm பீடு. சுகர் பீட விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த பீடுக்கு நெக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 mm. ஃபர்ஸ்ட் காட்டுன பீட விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதிலேயே வந்து ஒயிட் கலர் 3 mm பீடு. இது வந்து வீட் பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பீடுலாம் பார்த்தீங்கன்னா, செமி பீடு இல்லைன்னா ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. இது காப்பர்லேயே வந்து 3 mm பீடு. இது வந்து 4 mm பீடு. இது இல்லாம வந்து நமக்கு கலர் பீட் இருக்கு, கிளாஸ் பீட் இருக்கு. ஸோ அந்த மாரி நெறைய பீட்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்ப காட்டுறேன் பாருங்களேன் பிக்சர்ல. இந்த மாரி நல்லா பளிச்சுன்னு கோல்டு கலர்ல இருக்கிறது, சில்வர் கலர்ல இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாரி பீட்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமே ஃபேட் ஆயிரும். ஸோ வந்து கொஞ்சம் ஆன்டிக்கா டல் ஃபினிஷிங்ல இருக்க பீட்ஸ் வந்து வாங்குங்க. ஸோ இந்த மாரி சுகர் பீட தவிர மத்த பீட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாரி ஒரு பஞ்ச்சா தான் நம்மனால வாங்க முடியும். சுகர் பீட் மட்டும் தான் 10 கிராம், 20 கிராம், 30 கிராம் அந்த மாரி கிராம் கணக்குல குடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பஞ்ச்சா தான் தருவாங்க. ஒரு பஞ்ச் வாங்கி நீங்க வந்து ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ற மாரி இருக்கும். தாராளமா இது வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு பத்தும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக்கா ஆர் மிரர். மைக்கா பார்த்தீங்கன்னா, நமக்கு லேசா இருக்கும். நமக்கு ஒரு பேப்பர் மாரி இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்ண. மிரர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கா இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த அளவு திக்னஸ் இருக்கும். பட் மைக்கால வந்து திக்னஸ் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப லேசா ஒரு பேப்பர் மாரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒர்க் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாரும் மைக்கா தான் யூஸ் பண்றாங்க. மிரர் வந்து அந்த அளவு அதிகமா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கட் பீட்ஸ். கட் பீட்ஸ்ல நெறைய கலர்ஸ் இருக்கு. சின்ன சின்னதா இருக்கும். சுகர் பீட் மாரியே தான் இருக்கும். ஆனா அந்த ஷேப் பாருங்க. இத தான் வந்து கட் பீடுன்னு சொல்லுவாங்க. இதுல நெறைய கலர்ஸ் இருக்கு. இந்த மாரி கோல்டு கலர் இருக்கு. இது காப்பர் கட் பீட்ஸ். இந்த மாரி நெறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து நீங்க கிராம் கணக்குல வாங்கிக்கலாம். 10 கிராம் அந்த மாரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டியூப் பீட். கட் பீட்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து டியூப் பீட்ன்னு சொல்லுவாங்க. இதுலயுமே எல்லா கலருமே இருக்கு. இது வந்து கோல்டு கலர். இது இன்னொரு கிளாஸ் டியூப் பீட் வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து கோல்டுலயே வந்து கிளாஸ் டியூப் பீடு. இது வந்து கலர் டியூப் பீடு. நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் ஆர் சம்கின்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஸ்லயே வந்து நெறைய சைஸும் இருக்கு. நெறைய டைப் ஆஃப் சீக்வென்ஸும் இருக்கு. இது கோல்டுலயே ஸ்மால் சைஸ் சீக்வென்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சீக்வென்ஸ். 2ம் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து கலர் சீக்வென்ஸ். அந்த கலர்லயே வந்து நெறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். இந்த மாரி டபுள் ஷேடட் சீக்வென்ஸும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேட் ஃபினிஷிங்ல இருக்க சீக்வென்ஸ். ஸோ 3மே வந்து கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். டபுள் ஷேடு, சிங்கிள் கலர்லயே வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கிறது, மேட் ஃபினிஷிங்ல இருக்கிறது. ஸோ இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சக்ரி. சக்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல உங்களுக்கு ஹோல் இருக்கும். அங்க வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து வைக்கணும். சக்ரியிலேயே வந்து இந்த மாரி ஃப்ளார் சக்ரியும் இருக்கு உங்களுக்கு. இது வந்து ஜர்கான் ஸ்டோனு இல்லைன்னா சக்ரி ஸ்டோன் சொல்லுவாங்க. சக்ரியில வைக்க யூஸ் ஆகும். இந்த மாரி நரம்பு இருக்கு. உங்களுக்கு வந்து பீட் ஒர்க்குக்கு வந்து சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இந்த மாரி டிரான்ஸ்பரண்டா இருக்க நரம்பு வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டோன். செயின் ஸ்டோன்லேயே நெறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் செயின் ஸ்டோன் வேணுமோ அத வாங்கி நீங்க ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் த்ரெட். இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா, எம்போஸ்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் குந்தன் ஸ்டோன். குந்தன் ஸ்டோன்ல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் குந்தன் ஸ்டோன் இருக்கு. சைஸும் வேற வேற இருக்கு. ஷேப்பும் நெறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த குந்தன் ஸ்டோன் வேணுமோ அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க திலகம் ஷேப்பு, ஐ ஷேப்பு, ஐ ஷேப்லயே கலரு,
ட்ரையாங்கிள் ஷேப்பில் கலரு, ரவுண்ட் ஷேப்பு, இது ஸ்கொயர்லேயே 2 சைஸு, ட்ரையாங்கிள்லேயே பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த குந்தன் ஸ்டோன் வேணுமோ அந்த குந்தன் ஸ்டோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து 10 கிராம் கணக்கில் வந்து கொடுப்பாங்க. கிராம் கணக்கில் உங்களுக்கு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேஸ்ட் பண்ணி புட்டாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பார்டர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாரி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஹோல் ஸ்டோன். இதுல வந்து 2 ஹோல் இருக்கும். எல்லா ஷேப்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த 2 ஹோல்லையும் நீங்க ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். டபுள் கலர், சிங்கிள் கலர் 2மே அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அத வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்டோன். இத வந்து குந்தன் ஸ்டோனுன்னும் சில இடத்துல சொல்லுவாங்க. இது எல்லா கலர்லயுமே அவைலபிள் இருக்கும். இது அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு தான் ஆரியில. இது எல்லா ஷேப்ஸ்லயும் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, திலகம் ஷேப்பு. புட்டாஸ்க்குலாம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரவுண்ட் ஷேப். இதுவும் வந்து நமக்கு புட்டாஸ்க்குலாம் யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, திலகம் ஷேப்லயே ஸ்மால் சைஸ். எல்லா கலருமே நமக்கு அவைலபிள் இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்டோனு. இந்த மாரி பாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப நாள் ஃபேட் ஆகாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி காயின். லக்ஷ்மி காயின்லேயே வந்து உங்களுக்கு கோல்டு, சில்வர், காப்பர் அந்த மாரி கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங் டேப்லெட் பீட்ஸ். இது ஆப்ஷனல் தான். ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுவோம். இது ஜர்தோசி. ஜர்தோசில வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி இருக்கு. எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். இது வந்து சாதின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேசா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். லேசாவும் இருக்கும். கொஞ்சம் சின்னதாவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கோல்டு கலர் ஜர்தோசி. இது நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸ்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிக் கலர். கோல்டுலயே வந்து கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கக்கூடிய கலர் இது. இன்னும் மத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா, கலர் ஜர்தோசி. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஜர்தோசி வாங்கி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஜர்தோசி ஒர்க் வந்து ஆரி ஒர்க்லயே ரொம்ப காஸ்ட்லியான ஒர்க்கும் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா, நக்ஷின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசா இருக்கும். ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஜர்தோசிலயே வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட் கோரா. கோராலே 2 டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஜர்தோசி. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது 2மே வந்து அந்த நக்ஷி அளவுக்கு ஷைனிங் இருக்காது. பட் இதுவும் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாப்லின் கிளாத், நெட் கிளாத். பாப்லின் கிளாத் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நெட் கிளாத் பார்த்தீங்கன்னா, நெட்டட் ப்ளவுஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பேர்ல் ஹெட் பென். இது வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ரெஞ்ச் கர்வும் ஸ்டென்சில்ஸும் நமக்கு ஷேப்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இதுவும் ஆப்ஷனல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பென்சில் மாரியே இப்போ மெழுகு பென்சில் இருக்கு. ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஸ்டிக் பென் வித் க்ளூ பேடு. இது வந்து குந்தன் ஸ்டோன்லாம் ஒட்ட நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான். அந்த க்ளூ பேட் கூட நீங்க தனியா வாங்கிக்கலாம். ஸோ இது கண்டிப்பா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாடா. இந்த நாடா வந்து 1 இன்ச் நாடா நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து அந்த ஃப்ரேம்ல சுத்துறக்காக யூஸ் ஆகும். ஃப்ரேம் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த உடன் ஃப்ரேம்ல பிசுறு பிசுறா இருக்கு. நமக்கு வந்து கிளாத் லூஸ் ஆயிட்டே இருக்கு. கிளாத் டேமேஜ் ஆகுற மாரியெல்லாம் இருக்குன்னா, இந்த நாடா வந்து நீங்க சுத்திக்கலாம். நெக்ஸ்ட் எம்டிஎஃப் போர்டு. இதுல எல்லா ஷேப்ஸுமே இருக்கு. உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து வரையறக்காக யூஸ் ஆகும். இதுவும் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒயிட் பென்சில். இது வந்து நமக்கு டிரா பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்கேலு, பென்சிலு, பென் எல்லாம் நமக்கு டிரா பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் டேப்பு. இதுவுமே ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, B7000 கம். குந்தன் ஸ்டோன் வச்சு நிறைய ஒர்க் பண்ண போறீங்கன்னா மட்டும் B7000 கம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டும். நெக்ஸ்ட் லக்ஷ்மி பெண்டன்ட். இது ஒன்று மட்டுமே போதும். நம்ம பிளவுஸ்ல ஹேண்டுக்கு வந்து ரொம்ப அழகான லுக் வந்து கொடுக்கும். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். உங்க கஸ்டமர் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க வாங்கி வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இது பென்டன்லேயே சின்ன சைஸ். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்வா. இது பீட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்பதான் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா இது கண்டிப்பா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு பிளேட் வச்சு யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கார்பன் ஷீட்டு, ட்ரேசிங் பேப்பர், ட்ரேசிங் பவுடர். இது எல்லாமே நமக்கு வந்து பிளவுஸ்ல டிசைன் ட்ரேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டியூப் பீட்ஸ். டியூப் பீட்லயே லாங் டியூப் பீடும், 1/2 இன்ச் டியூப் பீடும். ஸோ இவ்வளோதான். இந்த மெட்டீரியல் எல்லாம் தான் நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். நீங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறைய குவான்டிட்டி வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நிறைய வாங்கி எல்லாமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து நமக்கு ஃபேட் ஆயிரும் சீக்கிரமே. ஸோ வாங்கி நம்ம அதை வந்து தனியாக மெயின்டைன் பண்ணணும். கவரில் போட்டு வைக்கணும், பாக்ஸில் போட்டு வைக்கணும், அப்படியெல்லாம் நிறையா இருக்கு. ஸோ அளவான குவான்டிட்டி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ஷனல் சொன்ன திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ப்ராக்டிஸ்க்கு அதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.